अस्सलाम वालेकुम फ्रेंड्स, वेलकम टू हसीस रेसिपीஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் பிரியாணி எப்படி ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் பெர்ஃபெக்டாகவும் கொஞ்சம் கூட குலையாமல் எப்படி பண்ணலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சொல்லிக் கொடுக்குற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கிளியராக புரியும். அதனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி 1 kg அளவுக்கு சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு நான் 1.25 கிலோ அளவுக்கு நான் சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் நம்ம சூஸ் பண்ணும் போது கொஞ்சம் தோல் பீஸோடு நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பிரியாணியுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தோல் பீஸோடு ஆட் பண்ண பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சிக்கனில் மசாலா தடவி ஒரு மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம பிரியாணிலேருந்து சிக்கன் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த சிக்கனுக்கு எப்படி மசாலா ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நமக்கு 1 கிலோ பிரியாணி செய்கிறதுக்கு 200 கிராம் அளவுக்கு நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைப்படுது. அதிலிருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இதுபோல் நம்ம முதல்லையே மெஷர் பண்ணி வச்சுட்டு அதிலிருந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அளவுகள் வந்து சரியாக இருக்கும். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ நம்ம சிக்கனில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். பாதி எலுமிச்சம்பழ ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறதுனால நமக்கு சிக்கன் வந்து சாஃப்டாக குக் ஆகி வரும். அதுக்காண்டி தான் நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம லெமன் ஆட் பண்ணுறோம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 1 மணி நேரத்துலேருந்து குறைஞ்சபட்சம் அரை மணி நேரமாவது நம்ம இதை ஊற வைக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா மசாலாலாம் பிடிச்சி நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். பிரியாணி நம்ம செய்கிற அளவை விட கொஞ்சம் பெரிய சைஸாகவே பாத்திரம் எடுத்துக்கோங்க. காரணம் இருக்குது. ரீசன் என்னங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் சொல்கிறேன். சட்டி நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். 1 கப் அளவு எண்ணெய் 250 ml அளவுக்கு இருக்கும். 1 கப் அளவு நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். நெய் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் 200 ml அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 50 ml அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிடலாம். 2 நட்சத்திர சோம்பு, ஒரு 3 பீஸ் அளவுக்கு பட்டை, 7 ஏலக்காய், 7 கிராம்பு, ஒரு 6 பீஸ் அளவுக்கு கல்பாசி, 2 பிரியாணி இலை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம். எண்ணெயில் நல்லா வறுபடணும். அப்போ தான் நமக்கு வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிடலாம். 400 கிராம் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிக்கிடலாம். 1 கிலோ பிரியாணிக்கு 400 கிராம் அளவுக்கு வெங்காயங்கிறது சரியாக இருக்கும். நீங்கள் அதிகமான அளவு பிரியாணி செய்கிறீங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த அளவுகளை நீங்கள் வந்து அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வறுபட்டு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாகவே நம்ம வதக்கி எடுத்துக்கிடலாம். இப்போ அது கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்காண்டி 1 ஸ்பூன் அளவுக்கு இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்குவோம். வெங்காயம் நல்லா வறுபட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம இப்போது வெயிட் பண்ணலாம். வெங்காயத்தை நம்ம பொறுமையாக நிறம் மாறி வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்தால் தான் நமக்கு பிரியாணி நல்ல ஒரு கலராகவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே இதை நம்ம வதக்கி எடுத்துக்கிடலாம். நம்ம பிரியாணிக்கு எந்த ஆர்டிஃபிஷியல் கலருமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. நம்ம செய்யக்கூடிய இந்த சின்ன விஷயங்கள் தான் நமக்கு பிரியாணிக்கு நல்ல ஒரு கலரை கொடுக்கும். அதனால் நம்ம பொறுமையாக இதை வதக்கி எடுத்துக்கிடலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அது நல்லா நிறம் மாதிரி இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு நம்ம நிறம் மாறுற அளவுக்கு நம்ம வறுத்தெடுக்கணும். இது தீஞ்சு போகலை, நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம வெங்காயத்தை வதக்கி எடுக்கணும்.
இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1 கிலோ பிரியாணிக்கு 1 கை நிறையா மல்லியும் 1 கை நிறையா புதினாவும் நமக்கு தேவைப்படும். அதிலிருந்து ஒரு 3/4 பாகம் மட்டும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணுறதுனால நமக்கு பிரியாணியுடைய வாசனை வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம 3/4 பாகம் அளவுக்கு மல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். பேலன்ஸை நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மல்லி புதினாவை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. நமக்கு வதங்கும் போதே நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் 6 பச்சை மிளகா அளவு நான் கீறி வச்சுருக்கேன். இப்போ நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைவோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதிலிருந்து ஏற்கனவே ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சிக்கனில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை நல்லா போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ளேமை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு இஞ்சி பூண்டு வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நல்லா இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை நல்லா மாறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பிரியாணி மசாலாவை நம்ம பிரியாணிக்கு மட்டும் கிடையாது, நம்ம நிறைய ரெசிபிக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம். இதை நம்ம கரம் மசாலாவுக்கு பதிலாகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம இந்த பிரியாணிக்கு இந்த ஒரு மசாலா மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். வேறு எந்த வித மசாலாவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம கல்யாண வீடுகளில் சாப்பிடும்போது என்ன மாதிரி ஒரு நல்ல வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்குமோ அதே மாதிரியே இந்த மசாலா நம்ம ஆட் பண்ணி செய்யும் போதும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசாலாவுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை இந்த பிரியாணி மசாலா உங்களால் ரெடி பண்ண முடியல அப்படின்னா கடைகளில் வாங்கக்கூடிய ஏதாவது ஒரு பிராண்ட் பிரியாணி மசாலாவை நீங்கள் இதுக்கு பதிலாக பயன்படுத்திக்கலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் இந்த மசாலாவில் நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு ரியலான பிரியாணி டேஸ்ட்டு கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 400 கிராம் அளவுக்கு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இதை வதக்கிக்கலாம். ஒவ்வொரு பொருளும் நம்ம வதக்குறதுல தான் நமக்கு பிரியாணியுடைய கலரும் டேஸ்ட்டும் கிடைக்கும். அதனால் நம்ம பொறுமையாக இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் சீக்கிரம் வதங்குறதுக்காண்டி நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஃப்ளேம் லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்னு நீங்கள் மாற்றி மாற்றி வச்சு இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா நமக்கு அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லையும் வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் வரும். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த அளவு தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் நமக்கு பிரியாணியுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஏற்கனவே நம்ம சிக்கனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைவோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா 1 மணி நேரம் ஊறி சூப்பராக இருக்குது. இப்போது இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி எதுவுமே இப்போ ஆட் பண்ணக்கூடாது. இந்த மசாலாலேயே நல்லா சிக்கன் குக் ஆகி வரணும். ஒரு 5 நிமிஷம் நம்ம இந்த மசாலாலேயே நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்லா குக் ஆகிறதுக்காண்டி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா மசாலாவில் சிக்கன் குக் ஆகி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 200 ml அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு 200 ml தயிர் வந்து சரியான அளவாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம தயிர்லையே குக் பண்ணிக்கலாம். தயிரில் குக் ஆகிறதுனால நமக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. தயிர்லையே சிக்கன் நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கு பாருங்கள். இதுபோல் சிக்கன் நல்லா தயிர்லேயே குக் ஆகும்போது சிக்கன் சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காண்டி தான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1.25 கிலோ அளவுக்கு சிக்கன் ஆட் பண்ணியிருக்கோம். நமக்கு சிக்கனில் இருந்தும் தண்ணி விடும். அதனால் 800 ml அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடலாம்.
சிக்கன் கொதிக்கிறதுக்குள்ளாரையும் நம்ம அரிசி வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறலாம். நான் 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இதில் ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறலாம். 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமாக மல்லி, புதினா, கொஞ்சமாக கல்பாசி, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதோடைய அளவு டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம சிக்கன் கொதிச்சிருச்சா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சிக்கனும் நல்லா சூப்பராக கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் இதை குக் பண்ணிக்கலாம். உங்கள் சிக்கன் ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு 5 நிமிஷம் கூட நீங்கள் குக் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தண்ணியுடைய அளவு நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். இல்லைன்னா தண்ணியுடைய அளவு குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். நம்ம அரிசிக்கு தண்ணி கொதிச்சிச்சுங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா சூப்பராக கொதிச்சிடுச்சு. நம்ம அரிசி 1 கிலோ அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சுருக்கோம். இப்போ நம்ம அந்த அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட கமெண்டில் கேட்குறீங்க, அரிசி போட்டதுக்கப்புறமேலு எவ்வளோ நேரம் குக் பண்ணணும் அப்படின்னு. ஒவ்வொரு அரிசிக்கும் வேகக்கூடிய டைமிங் மாறுபடலாம். நான் யூஸ் பண்ணுற இந்த அரிசி நல்லா கொதிச்சதுக்கப்புறமேலு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எவ்வளோ நேரத்தில் குக் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். அரிசி குக் ஆகிறதுக்குள்ளாரையும் நம்ம சிக்கன் குக் ஆயிடுச்சாங்கிறத பார்க்கலாம். நமக்கு சிக்கனும் 80% குக் ஆனால் போதும். நம்ம உப்பு அளவு எல்லாமே சரியாக இருக்காங்கிறத இந்த ஸ்டேஜில் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உப்பு சரியாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே சிக்கனில் மசாலா பிரட்டி வைக்கும் போது 1 ஸ்பூன் அளவுக்கும் நம்ம வெங்காயத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் எனக்கு உப்புடைய அளவு எனக்கு சரியாக இருந்தது. உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சிக்கன் பிரட்டி வைக்கும் போது அரை லெமன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணியிருந்ததுனால எனக்கு புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே சரியாக இருந்தது. ஒருவேளை உங்களுக்கு புளிப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு அரை லெமன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரிசி குக் ஆயிருச்சாங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு அரிசி வெந்துருச்சாங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், கரெக்டாக எனக்கு 4 நிமிஷம் ஆச்சு. 4 நிமிஷத்தில் இந்த அளவு எனக்கு குக் ஆகிருக்கு. இது 80% இருக்கும். இது சரியான அளவாக இருக்கும். இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமேலு தான் நான் அரிசி ஆட் பண்ணேன். அரிசி ஆட் பண்ணி ஒரு 4 நிமிஷத்தில் எனக்கு 80% குக் ஆகிருக்கு. நீங்களும் நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறமேல அரிசி ஆட் பண்ணி 3லேருந்து 4 நிமிஷத்தில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய அரிசியும் இது போல் கரெக்டாக வெந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். நம்ம அரிசி குலையாமல் பெர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அரிசி நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்த உடனேயுமே நம்ம மசாலாவில் ஆட் பண்ணிடணும். நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமேலு நம்ம லேட்டாக ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அரிசி உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா நமக்கு பிரியாணி குலையாமல் நமக்கு பெர்ஃபெக்டாக வரும். டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம சொன்னது போலவே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அரிசி போட்டதுக்கப்புறமேலே நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம லேசாக இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும், அவ்வளோதான். இப்போ நம்ம குக் பண்ண ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமேலு தண்ணியுடைய அளவு எந்த அளவு இருக்கலாம்ங்கிறதையும், தண்ணி பத்தலைன்னா என்ன பண்ணலாங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமேலு தண்ணியுடைய அளவு நமக்கு மேலே லேசாக தெரியணும். அப்போ தான் நமக்கு தம் போடும்போது சாதம் குலையாமல் வரும். ஆனால் நமக்கு இப்போ தண்ணி பத்தலை. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம குக் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 300 ml அளவுக்கு தண்ணி இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு தண்ணி தேவைங்கிறத பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விடுறோம் பாருங்கள், லேசாக மேலே தெரியுதா, இதுதான் சரியான அளவு. இந்த அளவு இருந்துச்சு அப்படின்னா நம்ம தம் போடும்போது நமக்கு அரிசி குலையாமல் நல்லா பெர்ஃபெக்டாக நமக்கு குக் ஆகி வரும். இப்போ ஃபைனலாக நம்ம கொஞ்சமாக மல்லி புதினா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நான் மேலே ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த ஸ்டேஜில் மல்லி புதினா ஆட் பண்ணும் போது நமக்கு பிரியாணி நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அதுக்காண்டி தான் நம்ம ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி புதினா ஆட் பண்ணுறோம். ஃபைனலாக நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நெய்யுடைய வாசனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கலாம்.
தம் நல்லா பெர்ஃபெக்டாக வர்றதுக்காண்டி இது போல் காட்டன் ஷால் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா தண்ணியில் நனைச்சி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பிழிஞ்சதுக்கு அப்புறமேலு நல்லா ரோல் பண்ணி இது போல் அந்த பாத்திரத்தை சுற்றி வச்சுட்டு நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சிங்க அப்படின்னா நமக்கு தம் வந்து பெர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்ம நல்லா மூடி போட்டு மூடி வச்சாச்சு. இதுக்கு மேலே நம்ம குக் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி, அந்த சூடான தண்ணியை நம்ம மேலே வச்சிடலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷமும் லோ ஃப்ளேமில் 15 நிமிஷமும் குக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. பாருங்கள், நல்லா கம கமன்னு பிரியாணி பெர்ஃபெக்டாக சூப்பராக ரெடியாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அது கொஞ்சம் கூட குலையாமல் இருக்குங்கிறது. இப்போ தண்ணி இருக்கா இல்லையாங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணி பார்க்கலாங்கிறத பார்க்கலாம். இது போல் கார்னரில் கரண்டி வச்சு நீங்கள் அடியில் வரைக்கும் லேசாக இது போல் விலக்கி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ நமக்கு கொஞ்சம் கூட தண்ணி இல்லை பாருங்கள். இப்போ நமக்கு பெர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. அடியிலையும் கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் நமக்கு குக் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம பெரிய சைஸ் பாத்திரம் ஏன் பயன்படுத்தணுங்கிறத பார்க்கலாம். நம்ம பெரிய சைஸ் பாத்திரம் பயன்படுத்தும் போது தான் நம்ம இது போல் செக் பண்ணி பார்க்கவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடவும் நமக்கு சரியாக இருக்கும். நம்ம சரியான அளவு பாத்திரம் பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம மிக்ஸ் பண்ணி விடும் போது சாதம் உடஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சிக்கனும் நல்லா பெர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நமக்கு பிரியாணி நல்லா சுட சுட கம கமன்னு ரெடி ஆயிடுச்சு. சாதம் கொஞ்சம் கூட உடையாமல் எவ்வளோ பெர்ஃபெக்டாக உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். ஒரு அரிசி கூட உடையாமல் நமக்கு பெர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுடைய பிரியாணியும் பெர்ஃபெக்டாக உங்களுக்கு வரும். பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.